நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். வேலனோட ஃப்ரெண்டு வந்து மாப்பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படி தாங்க சொல்லணும். இங்க பார்த்தா லிங்கம் வந்து வெறி பிடிச்சு அலைஞ்சுகிட்டு இருக்காரு. வேலன வந்து தீர்த்து கட்டுறதுக்காக. அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனேயுமே வந்து மாப்பிள்ளைய காணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வேதா வந்து ரொம்ப பயங்கரமா பதட்டத்தில் இருக்காங்க. இங்கே தானே இருந்தான், எங்கே போனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அக்கா, நான் நினச்சது வந்து சரியா போச்சு. கரெக்டான நேரத்தில் நீ வந்து அவங்கள காப்பாற்றிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. டேய் என்னடா சொல்ற? எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, நான் கூட அவங்கள செக் பண்ணிட்டு இருந்தேன்ல, அந்த நேரத்தில் வந்துட்டு அவங்கள சொன்னேன்ல, அவங்க தான் கண்டிப்பாக வந்து கடத்திக்கிட்டு போயிட்டு இருக்கணும், அவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து கன் எடுத்துகிட்டு விறுவிறுன்னு வெளியில் வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அங்கிட்டு பார்த்தா அந்த 4 பேருமே வந்து மாப்பிள்ளையை தூக்கிட்டு சாக்கோடு தூக்கிட்டு மண்டபத்தை விட்டு வெளியில் ஓடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை இங்கிட்டு பார்த்தா நம்ம வேலன் வந்து பார்த்துட்டாரு. ஐயோ இவங்க வேறு தூக்கிட்டு போயிருக்காங்களே, டேய் டேய் அப்படின்னு கூப்பிட்றாங்க. அவங்க பாட்டில் தூக்கிட்டு ஓடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா இதெல்லாம் வேலனோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லிங்கம் வந்து வேலனை தேடி மண்டபம் பூரா அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. கடைசியில் வெளியில் வந்து வராங்க. வெளியில் வந்து பார்த்தா வேலன் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. டேய் வேலா, அவனை சும்மா விட மாட்டான்டா, எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ வந்து மாப்பிள்ளையை கடத்திப்ப, உன்னை எல்லாம் சும்மா விடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை லோட் பண்ணிவிட்டு நெத்தியில் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு வந்து வேதா வந்து வந்துடுறாங்க. வந்தவொடனே டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, டேய் லிங்கம் இதுக்கு தாண்டா வந்து உன்னை வரவிடக்கூடாதுன்னு சொல்கிறது, எதுக்கு எடுத்தாலும் வந்து கண்ணை தூக்கிட்டு வச்சு நிப்பாட்டிக்கிட்டு இருக்குது, உள்ளே வைடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கண்ணை வந்து உள்ளே வைக்க சொல்கிறாங்க. அக்கா என்னக்கா பேசிக்கிட்டு இருக்க, நம்ம மாப்பிள்ளையை இவங்க வந்து கடத்திருக்காங்க, இவனை சும்மா விடலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இரு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதா வந்து பேசுகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, என் பையன் மட்டும் கிடைக்கலனா உன்னை சும்மாவே விட மாட்டேன், அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் நானாகவே இருக்க மாட்டேன், அடுத்து என் தம்பி என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியாது. வேலா, நீ திருப்பி வந்து தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க பார்த்துக்கோ. இங்கே பாரு, ஒழுங்காக வந்து என் தம்பியை கொண்டு வந்து விட சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வேலன் வந்து அமைதியாகவே இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அக்கா என்னக்கா இவங்கிட்டலாம் போய் பேசிக்கிட்டு இருக்க, அந்த கண்ணெடு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கண்ணை எடுத்துட்டு நெத்தியில் வச்சுக்கிட்டு, இங்கே பாரு உனக்கு இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங், என்னோட மாப்பிள்ளைக்கு எதுவுமே ஆகக்கூடாது, அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து லிங்கம் வந்து போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.